காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எங்கள் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் பெருமையை நிறைவாக்கினீரே. வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதனை உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. எதிரான சூழ்ச்சியை உடைத்தே என் எதிரியை மேற்கொண்டீரே. நான் தலை குனிந்த இடத்தில் எல்லாம் என் தலை உயர்த்தி வைத்தீரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். கோணலை நேராக மாற்றி பள்ளத்தை மேடாக்கினீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. கோணலை நேராக மாற்றி என் பள்ளத்தை மேடாக்கினீரே. திறக்காத கதவுகள் எல்லாம் உம் கிருபையால் திறந்திட்டதே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும்
காட்டிலும் என் தேவன் பெரியவரே. என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பே ஆராதிப்பே எந்தன் வாழ்நாளெல்லாம். ஹல்லேலூயா. இந்த வருஷம் எந்த மழை உங்களுக்கு முன்பாக நகராம அப்படியே நிற்குதோ இந்த மழை இந்த வருடத்துல நகர்கிறது. ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு முன்பாக இந்த மழையை எம்மாத்திரம். ஹல்லேலூயா. எந்த பாசனை குறிச்சு அதிகமா துக்கப்பட்டீங்களோ கடந்த வருடங்கள்ல இந்த வருஷம் அந்த கடின இருதயம் உடைகிறது இயேசுவின் நாமத்தினால. God is making that hard heart like a heart soft as a feather. அப்படியா தேவன் மாற்றுகிற வருடமா இருக்கிறது. இப்போ நீங்கள் நினைக்கலன்னா இன்கார்னேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இவங்க? ஃபெய்த்தை பற்றி சொன்னாங்க, ப்ரேயரு, ஏதோ ஒரு டாப்பிக்லாம் நம்ம எடுத்தோம் கடந்த வருஷத்துலலாம் இல்லை? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதை குறித்து, ரைட்டியஸ்னஸை குறித்து எல்லாம் பார்த்தோம். இப்போ காட் எனக்கு இந்த நாளில் ரொம்ப தேவனும் நானுமா இருக்கும் இப்போல்லாம். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ காட் என்ன சொன்னார்னா, அதாவது காஸ்பல் புரியாதவங்க எது புரியாது? நிருபங்கள் புரியாது. ஏன்னா காஸ்பலோட ஹீரோ யார்? ஜீசஸ். ஜீசஸ் தான் யார் ஆயிட்டாரு? ஆவியானவராக நிருபத்தில் இருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்போ நிருபம் தான் நம்ம நடமாடும் நிருபங்கள். ஆமேன். அப்போ பேஸ்மெண்ட் என்ன உங்களுக்கு தெரியணும்னா, அப்போ 4 காஸ்பலில் வந்து ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லையா? இருக்கிறாரு. மறைஞ்சு செயல்படுறாரு. அப்போது ஒரு வெளிப்பாடோட காஸ்பலை படிக்கணும்னு சொன்னார். சரியா? அவனை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் மற்ற இல்லை கடகடன்னு வந்தேன். இல்லை நீ லூக்காவை ஸ்டார்ட் பண்ணினார். ஆமேன். அப்போ லூக்கா தான் இந்த ஒரு சாப்டரில் என்ன அதில் மறைஞ்சிருக்கு, என்ன நமக்கு லைஃப் பாயிண்ட். அதனால் லூக்கா 1ஆவது சாப்டரில் நமக்கு என்ன, 2ஆவது சாப்டரில் நமக்கு என்ன? ஹல்லேலூயா. அது உள்ளவே எல்லாமே இருக்குது. எப்படி ஒரு ஆரஞ்சை உரிச்சா எல்லா சொலைகள் இருக்குதோ அதே மாதிரியே இது உள்ளே என்ன இருக்குதுன்னா, ஃபெய்த் இருக்குது, ப்ரேயர் இருக்குது, டிஸ்ஒபீடியன்ஸ் இருக்குது, ஒபீடியன்ஸ் இருக்குது, ஆனர் இருக்குது, ப்ரைஸிங் இருக்குது, வர்ஷிப் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். ஆமேன். அப்போ ஒரு சாப்டரில் ஒரு விஷயத்தை ஒரு விஷயமாக நம்ம கற்றுக்கும் பொழுது நம்ம லைஃப்க்கு அது பிரயோஜனப்படும். ஆமேன் சொல்கிறீங்களா? அப்போ இன்றைக்கி வந்து லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரமும் லூக்கா 1 தான் இருக்கும். ஏன்னா அது நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கக்கூடிய காஸ்பல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? உங்களுக்கு பெருசாக இருக்கும். ரொம்ப படிக்க டைம் இல்லாதவங்கலாம் ஒரு சாப்டர் என்ன செய்வாங்க, உடச்சி 2ஆக படிப்பாங்க. அதுமாதிரி நீங்கள் படிச்சிடணும். ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா இன்றைக்கி போயிட்டு அதை 2ஆவது ஆக்கி என்ன பண்ணிடணும், படிச்சிடணும். உங்களுக்கு காடை பற்றி ஒரு லவ் வேணும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டா செரிக்குது, தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, உடுத்துறீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கிறோம். யாருக்கு பிரச்சனை வரும்னா, இந்த பைபிளை செகண்டரியாக வைக்கிறவங்களுக்கு தான் வரும். ஜெப நேரத்தை செகண்டரியாக வைக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நான் எழுதி வேணால் சைன் பண்ணி தரேன். நீங்கள் எந்திரிச்சு முதல் மணி நேரத்தை காடுக்கு 1 ஹவராவது நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் அப்புறம் பாருங்கள். அதுக்கு தான் ப்ரியாரிட்டின்னு டிஃபைன் பண்ணேன். கொடுத்து பாருங்கள். ஒரு மாதமே ஒன்றுமே அவர் கேட்காத மாதிரி இருக்கும். காடு வந்து பக்கத்தில் வந்தாரா, இந்த சிஸ்டர் சொன்னாங்க வந்தார், தொட்டார், பேசினார்னு, நம்மகிட்ட ஒன்றுமே ஒரு மாதம் இப்படியே அமைதியாக ரொட்டீன் பண்ணிட்டீங்க. 21 நாளில் கோழி என்ன பண்ணுது? அந்த 21 நாளும் தவறாமல் அந்த முட்டை மேலே இருக்கிற லிக்விட் என்ன, முட்டைக்குள்ளே இருக்கிற லிக்விட் என்னவா மாறுது? சாலிடாக ஒரு குஞ்சாக மாறுது. ஆனால் 21 டேஸில் அந்த ஒரு 5 நாள் இல்லை. அது கோழி முட்டை லிக்விட் வந்து இதாகிடுமா, வெள்ளைக்கரு தண்ணியாக இருக்குமா, கோழி குஞ்சாகிடுமா? 21 நாள் தானியலும் அப்படி தான். 21 நாள் ஃபாஸ்ட் பண்ணுறான். ஃபாஸ்டிங்னா டோட்டல் ஃபாஸ்டிங் கிடையாது, நான்வெஜ் எடுத்துக்கல. இந்த கமிட்மெண்ட்லாம் விடுங்க. ஒரே ஒரு கமிட்மெண்ட் என்ன தெரியுமா?
ஃபஸ்ட்டு காடு, எனக்கு இப்பயும் காடு தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு வாயில் சொல்லாதீங்க, வாயில் சொல்லாதீங்க. நீங்கள் முதல்ல பைபிள் எடுத்துகிட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஒரு பாட்டு புக்கை வச்சு பாடிட்டு பைபிளை படிங்க. அதில் ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணல, லீஸ்ட் பாதர், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவர் சிரிச்சிட்டு போயிடுவார். இப்படி எனக்கெல்லாம் அனுபவம், இப்படி சிரிச்சிட்டு போயிடுவார். அதாவது நான் ஒரு பாட்டு இதை தான் நான் பாடணும்னு சொல்லணும்னு நினச்சேன்ட்டு ஒரு நாள் ஓடிட்டார். நிச்சயமா கொஞ்சம் தூங்கிக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்றேன், போதும் போதும் இந்த பக்கம் வந்து காதில் பேசுவார். சரி தூங்கு அம்மா சொல்லுவாங்க, சரி கொஞ்ச நேரம் தூங்கிக்கோ. இவர் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு காதில் இந்த பக்கம் திரும்ப இந்த காதில் வந்து பேசுவேன், டம்மால் எதிர்ப்பு. அலாரத்தை தலைமாட்டிக்கிட்டு வைக்க மாட்டேன், ஆனால் அந்த கை எட்டு என்ன பண்ணும், அலாரத்தை எட்டக்க வச்சிருவேன். என்ன என்ன செய்ய போகிறீங்க? ஃபோனில் அலாரம் வைக்க வேண்டியது, திருப்பி ஆஃப் பண்ண வேண்டியது, திருப்பி 5 நிமிஷம் கழித்து அலாரம் வைக்க வேண்டியது, திருப்பி 7 ஆயிடுச்சு, திருப்பி குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு தான் டைம் இருக்கான். எல்லாம் மாற்றிக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். சரியா? எத்தனை பேர் செய்வீங்க? அது மாதிரி காட் சொன்னார், லூக்கா நீ வந்து சொல்லுன்னு சொன்னார். லூக்கா ஓகே. லூக்காவில் கவனிங்க, ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 நபர் ரொம்ப முக்கியமான நபர். லூக்கா 1ல் 2 நபர் ரொம்ப முக்கியமான நபர். அடுத்தவங்களும் முக்கியமானவங்க தான், ஆனால் அவங்க செகண்டரி, இவங்க ப்ரைமரி. ஆமேன். அதில் வந்து பைபிள் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சகரியா அப்படிங்கிற ஒரு ஆசாரியனை குறித்து எழுதப்பட்டிருக்கு. யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கு? சகரியா. சகரியா யார் அப்படின்னா, அபியான்னு ஒரு ஃபேமிலி குரூப்பு. அதாவது இவனை பெற்றான் அவனை பெற்றான்னு வரிசையில் வருதில்ல, அதில் அபியான்றவனுடைய ஆசாரிய வகுப்பில் இந்த சகரியா பிறக்கிறான். அவனுடைய ஒய்ஃபு பேர் எலிசபெத்து. இப்போ எலிசபெத்தை செகண்டாக வச்சுருக்கு அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் பைபிள். ஆனால் ஃபஸ்ட்டு யாரை வைக்கிது? எலிசபெத்தை வச்சுருக்கலான்னு நான் ஆண்டர்கிட்ட கூட கேட்டேன். மேரியும் எலிசபெத்துமா இருந்திருக்கலாமே இல்லைங்க? இல்லை ஜோசப் மேரி ஹஸ்பண்ட், உலக பிரகாரமான ஹஸ்பண்ட் ஜோசஃபும் சகரியான்னு வச்சுருக்கலாமே இன்னும் நான் கேட்டேன். இல்லை இல்லை, காடு சொன்னார், ரொம்ப கரெக்டாக பார்த்து வச்சுக்கிறார் காடு. ஆமேன். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போது சகரியா வயசாயிட்டான். சகரியா என்ன டியூட்டியில் இருக்கான்? அந்த வெளிப்பிரகாரம், உள்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம். துதியிலையும் அப்படி தான், வெளியில் துதி கை தட்டுறது, அடுத்து இந்த ஜெப பாடலாக பாடுவாங்க. அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே எங்கே நிற்கிறாங்க, அழுகுறாங்களா சிரிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாமல் போயிடுவாங்க. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். ஆமேன். அப்போது இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய பாவ நிவாரண பலியை கொடுத்த பிறகு அவங்க ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த உள்ளே போகிறவன் யாராக இருக்கிறான்னா சகரியாவாக இருக்கிறான். ஓகேவா? வயசு எத்தனைன்னு சொல்ல, ஆனால் வயசு பார்த்திங்கன்னா இந்த டிபிடிலலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டிபிடி பைபிளில் பாருங்கள், அந்த ஜீனியாலஜிலாம் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஏற்ற டவுட் வந்து இதில் வெளியரங்கமாக தெரிஞ்சிச்சு. மேத்யூ 1லேயும் இருக்குது ஜீசஸோட ஜீனியாலஜி, லூக்கா 3லேயும் இருக்குது ஜீசஸோடைய ஜீனியாலஜி. ஆனால் யாக்கோபு என்பவன் மரியாளின் கணவனாகிய யோசேப்பை பெற்றான். அந்த மரியாள் இடத்தில் இயேசு வந்து பிறந்தார் அப்படின்னு எதில் இருக்குன்னா மத்தேயில் இருக்குது. ஆனால் லூக்காவில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸில் வரும். அது உங்களுக்கு தெரியும். ஜீசஸ்லேருந்து ஆடம் வரைக்கும் ரிவர்ஸில் வரும். ஆனால் எப்படி இருக்குதுன்னா ஜோசப் வந்து ஏலியின் மகன் அப்படின்னு இருக்கும். இருக்காமா அப்படி? ஏலி இங்கிலீஷில் HELI ஹீலி அப்படின்னு இருக்கு. இதை நானும் போட்டு நீங்கள் அதை படிச்சும் போது கம்பேர் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. ஐயோ இது என்னடா அது, என்ன இப்படி இருக்குது, அப்பாவை போய் மாற்ற முடியாது, பெரிய பிரச்சனை இது. ஆனால் பைபிள் இப்படி இருக்குது, இது என்ன இது இதை குறித்து யாருமே விளக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அந்த டிபிடியை படிக்கும்போது இந்த மேரி இருக்காங்கல்ல, மதர் மேரி, அந்த மேரியுடைய டேடி இருக்காங்கல்ல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் தான் யார்? இந்த ஏலி. இந்த ஏலின்னா நமக்கு யாரை தெரியும்னா அந்த இவனை தான் தெரியும், ஏலி தாத்தா சாமுவேல், இது தான் தெரியும். இந்த ஏலிங்கிற ஒரு மகளை தான் யோசேப்பு கட்டியிருக்கிறாரு. ஏலின்றவருடைய மகன் யார்?
மேரி. மேரியோடைய ஹஸ்பண்ட் உலக பிரகாரமாக யார்? காடு ஜோசப். அப்போ ஜோசப்பை ஏலி என்னவா எடுத்துக்கு. இப்போ நிறைய பெண்கள் தாய்மார் என்ன சொல்லுவாங்க, என் மருமகன் இல்லைங்க இவங்க, ஆனால் இவங்க எனக்கு என்ன, அந்த மாதிரி தான் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? அப்போ ஏலிங்கிறவர் ஜோசப்புக்கு என்ன வேணும்? ஃபாதர் இல்லா, மாமனார். அப்போ அந்த மகனாக பார்க்குறாரு, மருமகனாக பார்க்கல. இதான் அதோட பேசிக். ஓகே, மதர் மேரியை வச்சு ரிவர்ஸில் வருது இதில். அதனால் அங்கே வந்து ஹீலியினுடைய மகன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போது சகரியாவும் மதர் மேரி குறித்து தான் நம்ம இன்றைக்கி ஆவிக்குரிய சில ரகசியங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். இதை தான் நீங்களும் நானும் லைஃப் பாயிண்ட்டாக நம்ம ஒபே பண்ணி கடைபிடிக்க வேண்டிய காரியம். சகரியா வயசானவன், ஆசாரியத்துவத்தின்படி அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ளே போன உடனே இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சிங்கன்னா இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம். ஏஞ்சல் வந்து அவருக்கு அப்பியர் ஆகிறாரு. அந்த ஏஞ்சல் பேர் என்னன்னா உங்களுக்கு தெரியும், கேப்ரியல். கேப்ரியல் வந்துட்டு என்ன சொல்கிறாரு, வாசிக்கலாம் மாறிட்ட. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பேர் சொல்லி கூப்பிடுறாரு. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. அப்படியே நிறுத்துங்க, லிசன் பண்ணுங்க. என்ன பேர் சொல்லி ஏஞ்சல் கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பயப்படாதேன்றாரு. இப்போ இவன் அந்த ஆசாரியத்துவத்தில் போகும்பொழுது பயந்துக்கிட்டா போனான்? சொல்லுங்க. உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியணும், தேவ பிரசன்னம் வரும்பொழுது சில நேரத்தில் நமக்கு என்ன வரும்னா பயம் வரும். பயம்னா இப்போ உங்களை பார்த்தா ஒரு மரியாதை கலந்த பயம் வச்சுருக்கேன் நான், நீங்களும் அப்படி வச்சு, அதை தாண்டி நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. எனக்கெல்லாம் உண்மையாகவே நேராக வந்துட்டாரு காடு. நான் போய் ஒளிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னேன், தயவுசெய்து போயிடுங்கன்னு. ஜீசஸ் வந்த போது ஏன் இதை சொல்லி கொடுக்குறேன்னா, நாளைக்கு நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. போங்கன்னா உடனே போகிறாரு, வாங்கன்னா வருவார், போங்கன்னா போவார் நம்ம ஆண்டவர். நீங்கள் அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன். போங்கன்னு சொல்லாமல் நம்ம பாட்டு போட வாரும் தூயாவே வாங்கணும். ஆனால் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ பயமாக இருக்கணும். அதான் உண்மை. தானியேல் என்ன செய்கிறாரு, தொப்புன்னு விழுறாரு. பார்த்தீங்களா, வாய் செத்து அப்படியே விழுந்துட்டார். அதை பார்த்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பயப்படாதேன்னு சொல்கிறாருன்னா, தூதனை அவர் இதுக்கு முன்னாடி எங்கேயும் அவர் என்ன கேள்விப்படலை, அப்படிலாம் வருவாங்கப்பா. அல்ல, அவருக்கு என்ன நடந்திருக்கும், ஒரு ஃபியர் தான் இருந்திருக்குங்க. ரெவரன்ஸுங்கிறத விட அங்கே என்ன நடந்திருக்குன்னா ஃபியர் தான் இருந்திருக்கு. ஃபியர் இருந்துட்டு அவர் சொல்லிக்கிறார் வேற, நான் வந்து தேவனுடைய சன்னிதானத்துலேருந்து வந்த கேப்ரியல் தூதன் பின்னாடி வேற சொல்கிறார். அப்போ பயப்படாதேன்னு சொல்லிட்டு சகரியாவேன்னு கூப்பிட்டுட்டு, உன் வேண்டுதல் சொல்லுங்க. நான் ஒரு கொஸ்டின் உங்களை கேட்குறேன், இதெல்லாம் தான் நீங்கள் கேட்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. வயசாயிடுச்சு, பின்னாடி சொல்கிறாரு அவர், என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு. எப்படி நான் நீங்கள் சொல்கிறத வந்து நான் நம்புறதுக்கு என்ன அடையாளம்ன்றது தான் சரியான மொழிபெயர்ப்பான். என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. கொஸ்டினிங் இஸ் நாட் எ மேட்டர். நம்ம கொஸ்டின் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் அவர் என்ன கொஸ்டின் பண்ணார், மதர் மேரி கொஸ்டின் பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டு பேருடைய கொஸ்டினும் வேறு, ரெண்டு பேருடைய கான்செப்டும் வேறு, ரெண்டு பேருடைய ஹார்ட்டில் இருக்கிறதும் வேறு. ஆமேன்னு சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு எனக்கு லைஃப் பாயிண்ட்டு. நம்ம காடை கொஸ்டின் பண்ணுறோம் நிறைய விஷயத்தில், ஆனால் அந்த கொஸ்டின் எதுலேருந்து வரணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆமேன்னு சொல்கிறீங்களா? இப்போ இவர் எப்படி, இவருக்கு எதுலேருந்து வருது? தூதன் என்ன சொல்கிறாரு, உன் வேண்டுதல். இப்போ நான் உங்களை கேட்குறேன், இவர் வேண்டிக்கிட்டே இருப்பாரா? இந்த வயசாகி ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெலாம் நின்று போய் இவருக்கும் தாடி நரைச்சி பல்லுலாம் கொட்டி இருந்த பிறகு இவர் வேண்டியிருப்பாரா? உண்மையை பேசுங்க. உற்றுப்பாருங்கிறது கரெக்டு, வேண்டியிருப்பார் கரெக்டு, முன்னாடி கேட்டிருப்பாரு கரெக்டு. வேண்டுனதை என்ன செய்வார்? நம்மளுமே சிலதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு காலத்தில் அப்படிலாம் ஜெபிச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோங்கிறதா உண்மை ப்ராக்டிக்கலாக.
ஆனால் தூதன் வந்து காட் மூலமாக காடோட சன்னிதானத்திலேருந்து வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, இதை அப்படியே எடுத்துங்க ப்ரொஃபஸியா. ஒரு நாளைக்கு ஒரு பெருமூச்சில் ஜெபிச்சா கூட அது எக்ஸ்பைரி. ஆமேன்னு சொல்கிறீங்களா? அது எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. அப்படி கிடையாது காடுக்கு. அன்னைக்கு ஆசைப்பட்டாலே உங்கள் பிள்ளைங்க காசு அவருக்கு கஜானால காலியே கிடையாது. காசே இப்போ உங்களுக்கு இல்லைன்னா கூட இருக்கும்போது என்ன செய்வீங்க? ஐயோ இந்த ஃப்ராக்கை என் பொண்ணு கேட்டா, ஐயோ இந்த 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 ட்ரெஸ்ஸு கேட்டா, இந்த சாரீ கேட்டா, இந்த நகை கேட்டா. டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபைனான்ஸு. இந்த நகையை கேட்டா, இதை கேட்டா, அதை கேட்டான்னு வாங்கி தரோம்ல நம்ம பெற்றோர். அதை விட பல கோடி மடங்கு கர்த்தர் சொல்கிறார் இன்றைக்கி உங்களுக்கு தீர்க்க தரிசனமா. நீ என்னைக்கோ ஒரு நாள் ஆசைப்பட்ட பற்றியா? என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, காடு சொல்கிறாரு அதை நான் கேட்குறேன்றார், நான் கேட்டுட்டேன்றார். ஏன்னா அன்றைய தினத்தில் அவன் எவன் சக்கரியா கேட்டிருக்கவே முடியாது. முதல் நாளும் கேட்டிருக்க முடியாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவன் கேட்டிருக்க முடியாதுன்ற நான். அப்போ நேச்சுரல் ரெல்மில் சிலதெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நமக்கு சில ப்ரேயர்லாம் என்ன வருது, கேட்க வருது. நேச்சுரலாக சிலதெல்லாம் டேலி ஆகுனா நமக்கு என்ன வருது, கேட்க வருது. நேச்சுரலாக இல்லாத போது நமக்கு கேட்கவே முடியாது, கேட்க மாட்டோம். ஆனால் இவன் யாரு? உலகத்தான் கிடையாது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்டர் பண்ணுற ஒரு பிரைஸ்ட். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையானவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான். சில வேலைகளில் சிலதெல்லாம் கேட்டுட்டு கிடைக்கவே இல்லைன்ற பட்சத்தில் தரமாட்டார் போல் இருக்குன்ற நேரத்தில் கூட காட் இன்னைக்கு சொல்கிறாரு உங்களுக்கு, நீ அன்னைக்கு ஆசைப்பட்டல அதை நான் கிராண்டட் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது நான் படிக்கும்போதே நான் எனக்குள்ள ஆவியானவர் சொல்கிறேன், இவன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறியா நீன்னு சொல்கிறாரு எனக்கு. இவன் அன்னைக்கு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது இவன் கேட்டிருப்பானா? எப்பயோ கேட்டிருப்பான். எப்போ கேட்டிருப்பான்? வைஃப் இளம் மனைவி, இவன் இளம் வாலிபன். கொஞ்சம் ஒரு 50 வயசு கூட கேட்டிருக்கலாம். கொஞ்ச நாள் ஆக ஆக அவனுடைய விசுவாசம் என்ன இருக்கும்? அதனால் அவன் என்ன கேட்குறான்? அவன் கேட்டதை படிங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அப்போ அவர் எதை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாரு? ஏஞ்சல் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு? ஜெபம் கேட்கப்படுது. ஃபஸ்ட்டு பண்ண ஜெபம் இப்போ பண்ணல. இவன் எந்த ரெல்மை பற்றி பேசுகிறான்? சகரியா இயற்கையான சூழ்நிலையை பேசுகிறான். இயற்கை சூழ்நிலை சாதகமில்லாததையே பேசிக்கொண்டிருக்கிறான் சகரியா. இயற்கை சாதகமில்லாத நேரத்திலையும் என்னால் கொடுக்க முடியுன்றவர் தான் சூப்பர் நேச்சுரல் காட். ஹல்லேலூயா. சாதகமே இல்லாத நேரத்தில் நீ என்னைக்கோ ஒரு நாள் கேட்டதை கூட நான் மறக்காம ஏன் நான் தரேன்னா, சாதகமே இல்லாத நேரத்தில் என்னால் செய்ய முடியும்னு நான் சொல்றதுக்கு தான். ஹல்லேலூயா. 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 எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? இப்போ அவன் கொஸ்டின் பண்ணதுல தப்பே கிடையாது. ஆனால் அவன் கொஸ்டின் பண்ணது எதுலேருந்து பண்ணுறான்னா, சூப்பர் நேச்சுரலான ஒரு காடை, சூப்பர் நேச்சுரலான ஒரு சம்பவம் அப்படியா நடக்குமா அப்படி கேட்கல. He questioned God by his unbelief. By his unbelief. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், unbelief is the greatest sin தான் அது. நான் பிலீஃப் வேற, நான் பிலீவர் வேற. அன்பிலீஃப்ங்கிறது பொல்லாத பாவம். அது காட் முன்னாடி இருந்தா இவங்க ஆவேசம் கத்துறானுங்க பாருங்க. காட் இப்போ எவ்வளோ கூடவே இருந்துக்கிறாரு, சத்தம் கேட்டிருக்கு, பேசுக்கிற, he can do anything. ஆமென். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 5000 பேர் சாப்பிட்ருக்காங்க 5 அப்பத்தை வச்சு. அடுத்து ஒரு 1/2 hour நடக்குது இந்த விஷயம். அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ என்ன நீங்கள் நானும் கற்றுக்கொள்ளணும்னா, நம்ம எவ்வளோ ஜெபிச்சாலும் வச்சாலும் உங்கள் மைண்டில் எப்பொழுதுமே இருக்கணும், சூப்பர் நேச்சுரலாக ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதை காட் எதிர்பார்க்குறார். உனக்கு நேச்சுரல் கேலமிட்டிஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் என்ன வந்தாலும் சரிதான், சூப்பர் நேச்சுரல் காட் நம்மளை காப்பாற்றுவார். சூப்பர் நேச்சுரல் காட் இருக்கிறார் நமக்கு இயேசுவின் நாமத்தினால. சூப்பர் நேச்சுரலாக என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு தான். உங்களுக்கு தெரியுமா, பிலீவர்னாலே என்ன தெரியுமாவா? அவங்க சூப்பர் நேச்சுரல் பீயிங் தான்.
பிலீவர்னாலே சூப்பர் நேச்சுரல் பீயிங். நீங்கள் எந்த சர்ச் பிலீவர் அப்படின்னு நம்ம கேட்குறோம். சூப்பர் நேச்சுரல் பிலீவர், சூப்பர் நேச்சுரல் பீயிங் யூ ஆர். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு பிலீவர், நீங்கள் காடை பிலீவ் பண்ணுறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த உலகத்தில் வாழுற காலங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக சூப்பர் நேச்சுரலான காரியங்களை. ஆமேன். இதெல்லாம் உள்வாங்கி ஒரு சாமான் இல்லை, இப்போ கர்த்தர் வாங்கிடுவேன் நான் அப்படின்னு வரணும். உடனே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது சொல்கிறேன், இது இருந்தால் நல்லாயிருக்கும் வாங்கிடுவேன் அப்படின்னு நினைக்கணும். அல்லேலூயா. வேறு ஏதாவது ஃபீஸ் கட்டணும், இப்போ கர்த்தர் கொடுத்துருவாரு அப்படின்னு அக்கௌண்ட்டில் இது உடனே நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, என்ன பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இந்த நேச்சுரல் ரெல்மை இப்போ யோசிக்கக்கூடாது. நேச்சுரல்மே அட் எனி காசு யோசிக்கக்கூடாது. ஆனால் நேச்சுரல் ரெல்மில் இருக்குது மேட்ரு. வயசாயிடுச்சு. இங்கிலீஷ் என்னம்மா இருக்குது? இவன் கேட்ட பார்த்தீங்க, நான் நீங்கள் எப்படி என்ன நம்பலாம்? அதாவது நான் உங்களை நம்பணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? இது எவ்வளோ பெரிய ராங் கொஸ்டின் தெரியுங்களா? அதில் எழுதியிருக்கிறாரு, இதுதான் மூலமொழியில் இதனுடைய சரியான அர்த்தம் இதுதான். நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? அதாவது நான் கஷ்டப்படுறேன், எப்படி நீ என்கிட்ட இந்த செலவு பண்ணுன்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வீட்டில். இப்போ பிள்ளைங்க எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்களா? வாங்கி கொடுத்துடணும். ஆமாம், நானாக தூங்கிட்டு தான் இருப்பேன், நான் பைபிள்லாம் படிக்க மாட்டேன். நோ நோ நோ. நீங்கள் காடுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணால் உங்கள் அம்மா தானாக கூப்பிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன நீங்கள் எப்படி ஏஞ்சலை பார்த்து கேட்குறாரு சகரியா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு பிரிஸ்ட், ஒரு அவிசுவாசி இல்லைங்க அவரு. நான் இதை நம்பணும்னு நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலான்னு கேட்குறாரு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொஸ்டின் பண்ணுறது தப்பு கிடையாது. காடுக்கிட்ட நீங்கள் கேட்கலாம், எப்போ செய்வீங்க, என்ன பண்ண, என்னை எப்படி நீங்கள் இதை நான் நம்புறதுன்னு நீங்கள் ஒரு அடையாளமாகவோ சில ஒரு உங்கள் ஃபெய்த்தை ஆட்டம் கண்டிருக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் காடுக்கிட்ட கேட்கக்கூடாது. அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்லைங்கிறதுனால தான் அவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்கிறாரு. உடனே நான் நினைக்கிறேன், காட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இதை படிக்கும்போது, நான் எப்போ வேண்டுதல் பண்ணேன்னு கேட்டிருந்தா கூட அது நல்லா தான் இருந்திருக்கும். என்ன சொல்கிறீங்க? சகரியா இருக்கிற இடத்துல எலிசபெத் இருந்தால் அந்த அம்மா என்ன கேட்டிருப்பாங்க? அவங்க என்ன கேட்டிருப்பாங்க? நான் தாங்கிக்கிட்டேன், இந்த தோல்வி இருந்தால் பரவாயில்லன்னு, ஆனால் நான் உங்களை விட மாட்டேன், நான் இந்த தோல்வியை கூட என்ன செஞ்சுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கேள்வியை எலிசபெத் கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன் திருஷ்டாந்தமாக பைபிளில் சகரியாவோட கேள்வி வைக்கப்பட்டிருக்குன்னா, we are like this. நம்ம சில நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்போம். ஆமேன். நான்லாம் அப்படி சில நேரத்தில் கேட்டிருக்கேன். அல்லேலூயா. இன்னும் என்ன பண்ணுன்றீங்க, இன்னும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, நீங்கள் ஏன் எனக்கு பண்ணல? காலம் நிறைவேறின போதுங்கிற ஒரு வார்த்தையில் என்ன தொட்டார். ஆமேன். அது மாதிரி இவன் கேட்குற எதனால் அறிவேன். இப்போ இவன் எதனால் அறிவேன்னு பதில் கிடச்சிச்சா இல்லையாம்மா? ஹலோ சொல்லுங்கள், நீங்கள் யாராவது என்ன கிடச்சிச்சு? அதான் அடையாளம். கரெக்டான ஆன்சர் இதுதான். குழந்தை கிடைச்சது அடையாளம் கிடையாது. எதனால் அறிவேன்னு நான் கேட்டேன்? ஒரு அடையாளம் தானே கேட்குற. உன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட்டுங்கிற அடையாளம் அது நான் செய்கிறது. நீ கேட்ட அடையாளத்துக்கு நான் ஒன்று பண்ணிடுறேன். என்ன அடையாளம் அது? நான் எதனால் அறிவேன் அப்படின்னதும் நீ தானே அறியணும் மாமிசத்தில். அப்போ மாமிசத்தில் இருக்கிற இந்த வாயை நான் என்ன பண்ணிடுறேன்? அடைச்சிடுறேன், ஜிப்பை போட்டுடுறேன். இதை நீங்கள் வீட்டுக்கு போய் படிச்சிங்கன்னா, குழந்தை பிறக்குது, ஏன்னா எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க, படிச்சிருப்பீங்க எல்லோரும். வெளியில் இருக்கிறவங்க லேட்டானும் போதே வாய் பேசலை, சைகையில் தான் எல்லாம் நடக்குது. பாவ நிவாரண பலி இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க என்ன இன்னும் நேரம் ஆகுது காணும்னு வெளியில் இருக்கிறவங்களாம் காத்திருக்காங்க. அப்போது வாய் பேசுகிறது ஏதோ ஒரு தரிசனம் கண்டார்னு நினச்சிக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாரு, அப்புறம் அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு வருது. அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு, நான் கேட்குற கேள்வியை கரெக்டாக கேட்ச் பண்ணுங்கள். அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு அந்த பெரியவங்கெல்லாம் சகரியா பேரையே வைக்கலான்னு. ஏன்னா அப்பாவோடைய பேர் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ ஜோன் வச்சிங்க பாருங்கள், உங்கள் டேடியோட பேர் தானே வச்சிங்க. சில குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட பேரை வச்சுருக்கோம், அது ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மாவோட பேரை சேர்த்து வச்சுருக்கேன். அது மாதிரி அந்த பேர் வைக்கிற வழக்க முறையில் இருக்கும்போது
என்ன பேர் வைக்கிறதுனதும் யார் பதில் சொன்னா தெரியுமா உங்களுக்கு? எலிசபெத் சொல்கிறாங்க. யார் பதில் சொன்னாமா? படிச்சிங்களா நிஜமா? யார் பதில் சொன்னா? நீங்கள் படிச்சிங்கன்னா எலிசபெத்துக்கிட்ட இவன் யோவான்னு இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தூதன் சொன்னதை இவன் போய் சொல்ல. அதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ எதில் அடையாளம் கேட்குறியா, இந்த பிள்ளைக்கு ஜான் வையின்லாம் சொல்லிட்டாரு. அந்த தீர்க்க தரிசனமாக இந்த குழந்தை வந்து இந்த மாதிரி உனக்கு குழந்தை தரிக்கும், இந்த பிள்ளைக்கு நீ வந்து என்ன பேர் வைக்கணும், ஜான் வைக்கணும். அவன் வந்து உலக ரட்சகர் வர்றதுக்கு முன்னாடியே வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவன், எப்படிலாம் இருப்பான், என்ன சாப்பிடுவான், எல்லாமே ப்ராஃபட்டிக்கலாக ஏஞ்சல் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சகரியாக்கு சொல்லியாச்சு. சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சாங்கிறத நான் அடுத்தது பார்க்குறேன் பாருங்க. அடுத்து நம்ம பார்ப்போம் ஏஞ்சல் சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சான்னு. இப்போ சகரியாவோட கேரக்டர் தான் பார்க்குறோம் நம்ம. ஆமேன். சகரியா எப்படி நான் பிலீவ் பண்ணுறது, நீ சொல்கிறத நான் எப்படி பிலீவ் பண்ணுறதுன்னு கேட்குறான். வாய் அடைச்சாச்சு, பிலீவ் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, காடு வந்து எப்பயுமே ரொம்ப போட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டார், ஒரு முற்றுப்புள்ளியும் வைப்பார். ஆமேன்னு சொல்லுங்கள். பிள்ளைக்கு வேறு பேர் வச்சுருவாங்கன்ட்டு அவன் ஒய்ஃப் சொல்கிறா யோவான்னு பேர் வைக்கணும் போது இவன் வாய் என்ன ஆயிடுச்சுங்க, திறந்துருச்சு. ஜெபம் பண்ணாலா எலிசபெத்து ஜான்னதும் வாய் திறந்துருச்சு. அதை நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா? எப்போ வந்து சகரியா எலிசபெத்துக்கிட்ட இதை மாரி சொன்னான்னு இருக்கா பைபிளில்? ஏமா எழுதி காண்பித்தான் அப்படின்னாவது இருக்கா? இப்போ நீங்கள் பைபிளை இப்படி படிங்க தயவுசெய்து. அவன் இந்த மாதிரி பேர் வைக்கலான்னு போது இல்லை எந்த சகரியா பேர் இல்லை, பேர் குழந்தை பேர் யோவான் அப்படின்னு சொல்கிறது யாரு? எலிசபெத் தான் சொல்கிறா. அப்போ எலிசபெத்திட்ட இவன் போய் சொன்னான்னு எழுதி காமிச்சிருக்கிறாரா என்னன்னா? அதை மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற கதைகளெல்லாம் வரல. ஆனால் நல்லா கவனிங்க, இவன் வாய் மூடின உடனே நான் நினைக்கிறேன் எனக்கு காடு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னா, இவன் தெரியாமல் பண்ணிட்டாரு, தயவுசெய்து அவர் என்ன பண்ணுங்க பேச வச்சுருங்கன்னு சொல்லும்போது, அம்மா இந்த மாதிரி வேலை நடந்திருக்கு, யோவான்ற பேர் வைக்கணும் அப்படின்றத அப்புறமா இவன் என்ன பண்ணியிருக்கணும், என்ன தான் நடந்ததுன்னும் போது இவன் என்ன எழுதியிருக்கணும், ஸ்லேட்டில் எழுதி காட்டுனான்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி எழுதி காட்டிருக்கணும். பட் பைபிளில் அது எழுதப்படலைன்றேன் நான். எது எழுதப்படல பைபிளில்? அந்த கான்வர்சேஷன் எழுதப்படல. ஸோ சில கான்வர்சேஷன்கள் அங்கே மறைக்கப்பட்டிருந்தா கூட அது நடந்துக்கிட்டு இருக்குன்றேன் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, என்னத்துக்காக இருக்கீங்களோ, அங்கே கான்வர்சேஷன் நடக்குது. ஆனால் அது உனக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம் இயேசுவின் நாமத்தில். திடீர்னு பார்த்தா இருந்தாலும் மாறி இருப்பாங்க, டக்குன்னு வாய் திறந்துருச்சு பாருங்க, அது மாதிரி. ஆமேன். சகரியாட்ட நீங்கள் சகரியா டவுட் பண்ணது, சகரியா டவுட் கிடையாது. டவுட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அன்பிலீஃப். நான் சொல்லியிருக்கேன், டவுட் வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்காக டாக்குமெண்ட் ஏதாவது காமிச்சா டவுட் மாறிடும். ஆனால் அன்பிலீஃப்ங்கிறது பொல்லாதது. அது எப்படின்னா ஒரு பார்த்த வெறுமையாக இருக்கிறதா அர்த்தம், ஒன்றுமே இல்லை அவங்ககிட்டன்னு அர்த்தம். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கூட போகிறான், ஆனால் அவனுக்கு காடு சூப்பர் நேச்சுரல் காட் அப்படிங்கிறது. அப்போ ரொட்டீனிட்டி தான் பண்ணுறான் அவன். ஹி இஸ் டூயிங் ஹிஸ் டியூட்டி ஆஸ் எ பிரிஸ்ட். நம்மளும் கூட ரட்சிக்கப்பட்டோன்ட்டு ஒரு சர்ச்சுக்கு போகணும், எந்திரிக்கணும், சினிமா பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ரொட்டீனிட்டிக்காக இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கணும், ஒரு இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் காடை தேடுங்க. ஆமேன். திரைக்கு மறைவாக நேரேட் பண்ணாத சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாய் கர்த்தர் செய்து கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால. இதுதான் ரொம்ப கேட்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஹி கொஸ்டின்டு காட் பை ஹிஸ் அன்பிலீஃப். இதே கொஸ்டினாக மேரி கேட்குறாங்க. 26 இருக்குது, அதே லூக்கில் 126 அவங்கள பற்றி இருக்கு பாருங்க. படிங்க. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவிலுள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். ரொம்ப நல்லா கவனிக்கணும், தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று. அப்படியே நிறுத்துங்க. இந்த இவர் சகரியா கிட்ட தூதன் எடுத்ததுமே வந்து வாயை அடைக்கிற இது சொல்கிறாரா? அவர் தூதன் வந்து அவர்கிட்ட என்ன பேச, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவர்கிட்டையும் அவர் வந்து தூதன் வந்து என்ன பேசினார்னா நல்வார்த்தை தான் பேசுகிறார். ஒரு நல்வார்த்தை கிடச்சிருந்தா ஒரு வேளை அவிசுவாசமாக
அன்பிலீஃபில் இல்லாமல் இருந்திருப்பாரா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கிடையாது. தூதன் சூப்பர் நேச்சுரலான அந்த ப்ரெசன்ஸ்லேருந்து வந்து அவர் சொன்னதுமே சூப்பர் நேச்சுரலான காரியம்தான். பயப்படாதேங்கிறாரு. அதே மதர் மேரிக்கிட்ட என்ன சொல்கிறாரு? பயப்படாதேங்கிறாரு. அங்கே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுங்கிறாரு. இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அதுக்கு மதர் மேரி என்ன சொல்றாங்க பாருங்க, கவனிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அப்படியே இருமா ரீட்டாம்மா. சகரியா கலங்கினாரா? நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் நல்லா. அவனுக்கும் பயம் இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, கவனிங்க. பயம்ன்றது இங்க ரெவரன்ஸு இல்லை அப்படின்னு சொன்ன பாருங்க. ரெவரன்ஸ்னா மரியாதை. ஒருத்தவங்க ஒரு பெரியவங்க ஒருத்தவங்ககிட்ட மரியாதை கொடுப்போம், அந்த மாதிரி கிடையாது. ஒரு பயமே வந்துருச்சு. ஒரு காற்று புயல் வருது, ஒரு டமால்னு ஒரு சத்தம் கேட்குது, நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபியர் பண்ணுவோம். அதுமாரி சடார்னு வந்து தூதன் வந்ததும் பயந்த மாதிரி இவங்களும் என்ன செய்கிறாங்க? உடனே ஒரு ஃபியர் வருது. ஆனால் உடனே அந்த ஃபியரில் வாயிலேருந்து எதையுமே தேவையில்லாமல் கொப்பளிக்கல இந்த அம்மா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்கிறாங்க? உடனே இவளை பேச விடாம என்ன சொல்கிறாரு? உன் வேண்டுதல் அங்கே கேட்கப்பட்டதுன்ற மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு? நீ கிருபை பெற்றவளே நீ வாழ்க அப்படின்றாரு. நீ ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு உடனே அவன் கலங்குறா, பயப்படுறா. அப்படின்ட்டு இந்த வாழ்த்துதல் என்னது இது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா. ஹல்லேலூயா. நினைச்சிட்டு she is also asking the same question தான். சேம் கொஸ்டின் பட் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட். இது உங்க கொஸ்டின் கேட்கலையாமா? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே என்றாள். இன்னொரு வருஷத்துல ஐ நோ நாட் மேன், ஐ நோ நாட் ஹஸ்பண்ட். அவ சின்ன பொண்ணு. அப்ப நேச்சுரல் ரெல்ம்ல அவ கொஸ்டின் எப்படி இருக்கு? கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை நான் கேட்க விரும்புறேன். அவ கொஸ்டின் எப்படி இருக்குப்பா? அவ கொஸ்டின் இயற்கைப்பட்டது தானே? இல்லை, இவங்க கொஸ்டின் வந்து இயற்கைப்பட்டதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின்ங்க. இது சாதாரண கொஸ்டின் கிடையாது, சாதாரண காரியம் கிடையாது. இது என்ன சொல்றீங்க? சாதாரண காரியமா இது? அதுக்கு ஒரு வார்த்தை வந்து அவங்க கேட்ட சாதாரணமாக அதை வந்து இருதயத்தில் வச்சுக்கிட்டு அவங்க கேட்டது ஐ நோ நாட் ஹஸ்பண்ட், ஐ நோ நாட் மேன். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அறிவு என்ன? இப்போ இவங்க ஒன்று கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன கேட்டிருந்துருக்கலாம்? ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனே மதர் மேரியை குறித்து பைபிள் இருக்குது. நிச்சயிக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? யோசேப்புக்கு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுன்னு அங்கே இருக்குது. அப்போ உடனே இந்த அம்மா என்ன கேட்டிருக்கலாம் ஏஞ்சல் கிட்ட? மேபி வித் யூனியன் ஆஃப் மை ஹஸ்பண்ட். சிலர் சொல்லுவாங்கல்ல, எங்கள் அம்மா இறந்தாங்க, இந்த பொன் குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அம்மா பெரிய வச்சு எங்கள் அம்மா தான் பொன் குழந்தையாக பிறந்திருக்காங்க. கேட்டிருக்கீங்களா அப்படிலாம்? எங்கள் அப்பா இறந்தாங்க, அந்த வருஷத்தில் இந்த குழந்தை தச்சா எங்கள் அப்பாவும் அந்த பிறந்திருக்கிறாரு. அதெல்லாம் உலக வழக்கில் இருக்குது இன்னுமே, அந்த நாள்லையுமே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து சகரியான் வச்சிடலாமான்னு கேட்குறாங்க. மதர் மேரி வந்து ஒரு வார்த்தை அவங்க என்ன கேட்டிருக்கலாம்? வித் யூனியன் ஆஃப் மை ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்சம் நாள்லையா அப்படின்னு கேட்கறது வந்து இவனை மாதிரி கொஸ்டின். அது ஹிமாலயன் பிளெண்டர் கொஸ்டின் இல்லை. ஆனால் அவங்க அப்போ இயற்கை தளத்தில் சூப்பர் நேச்சுரலுக்குள்ள நடக்குமா? she questioned God in her faith. ஆமென். இவ காட் அனுப்பின தூதனை கொஸ்டின் பண்ணது வந்து ஃபெய்த்லேயும் தான் கேட்குறான். ஓ, ஹஸ்பண்ட்லாம் பிறக்குமா? ஐயோ, வேணாம். ஹஸ்பண்ட்லாம் பிறக்குமா அப்படிங்கிறது என்னன்றீங்க நீங்க? அன்பிலீஃப் கிடையாது. அப்போ காடை வந்து he can do anythingன்ற அளவுக்கு அவளுக்கு என்ன இருக்குது? ஐ நோ நாட் மேன், ஐ நோ நாட் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றது. இன்னொரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாங்க, மேபி ஆஃப்டர் த யூனியன் ஆஃப் மை ஹஸ்பண்ட் அண்ட் மீ அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா ஷீ இஸ் டிஸ்குவாலிஃபைடு. விட்டுரு, வேற யாராவது இன்னொரு மேரி இன்னும் காலங்கள் நிறைவேறதுக்கு இன்னும் காத்திருப்பார் காட். இவன் சரி கிடையாதுன்னு. ஹல்லேலூயா. ஃபெய்த் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? தோ ஹீ இஸ் எ பிரிஸ்ட், ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் பிரிஸ்ட்ஹுட். அங்கே போய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தாலும் அவருக்கு என்ன இருந்தது? அன்பிலீஃப் இருந்தது. இவங்க ஒரு சாதாரண சின்ன பொண்ணு, டீனேஜ் கேர்ள். ஆனால் அவங்களுக்கு காடை பற்றி என்ன இருக்குது? ஃபெய்த் இருக்குது. ஹி கேன் டூ எனிதிங். ஓ, ஐ நோ நாட் மேன் மீன்ஸ் ஆல்சோ ஐ வில் பி ப்ரெக்னென்ட்டாங்கிறது கேட்குறாங்க. அப்படி கேட்குறாங்க.
இது வந்து கரெக்டாக இது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது எவ்வளோ பெரிய ஃபெய்த்துக்கு அடையாளமாக இருக்குல்ல? போத் ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு காட் இல்லை? ஆனால் ரெண்டு பேருமே கேட்ட கேள்வி ஹவு டிஃப்ரெண்ட். ரெஸ்பான்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ரெஸ்பான்ஸ் அவரோடது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு? என்ன ரெஸ்பான்ஸு? நான் எப்படி இது வந்து நான் வந்து இதை நம்பணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஏம்மா இது பொல்லாத கேள்விம்மா, இது பொல்லாத கேள்வி. இது எது? இவர் வயசு தான் இருக்கே தவிர ஒரே புருஷன் பொண்டாட்டி தான். இவங்களுக்கு எவ்வளோ பெரிய டாஸ்க் பாருங்கள், எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அப்போ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட எதை வேணால் காடு செய்ய முடியுங்கிறத அந்த சின்ன பொண்ணு தெரிஞ்சு வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கே அது தெரியக்கூடாது. நானும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? ஏன் நம்ம அந்த அளவுக்கு வளரக்கூடாது? காடை கொஸ்டின் கேட்கும்போது ஃபெய்த்லேருந்து கேளுங்களேன். ஏன் அன்பிலீஃப்லேருந்து கேட்குறீங்க? ஏன் டவுட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் டவுட் த டவுட்? ஹேவ் ஃபெய்த் ஆன் ஃபெய்த் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி அவங்க அடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன ரெஸ்பான்ஸு? ஒரு சைன் கட்டுறியா? உனக்கு சைன் தானேப்பா வேணும், சரி சைன் கொடுத்துட்டு இருந்தா, வாய் பேசாத. இவங்க சைன் கேட்டாங்களா? இவங்க உடனே உடனே உடனேன்னு இருக்கு. அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்செல்லாம் கிடையாது. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். பெரிய காரியம் தெரியுமா இது? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியம். இப்போ தான் கிறிஸ்மஸ் செய்திலாம் நீங்கள் கேட்டீங்க. இது உள்ளே இருக்கிற ஆழங்கள் என்ன? கேள்வி கேட்டது தப்பு இல்லை, கேட்கறது தப்பு கிடையாது காடுக்கிட்ட. ஆனால் உங்கள் ஃபெய்த்தில் இருங்க, ஃபெய்த்லேருந்து கேளுங்க. அப்போ ஃபெய்த்லேருந்து பதில் அவரும் கொடுப்பார் உங்களுக்கு. அப்போ சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும், கான்சிக்வன்சஸ் கரெக்டாக இருக்கும். தோ சகரியா அண்ட் எலிசபெத் காட் தி சைல்டு. ஆனால் அந்த தொல்லை தானங்க அந்த வாய் பேசாமல் இவ்வளோ நாள் இருந்தது. என்ன சொல்கிறீங்க? பிரச்சனையாக பார்க்காதீங்க, பிரச்சனையோட பெரியவரை பாருங்க. இதை இந்த வருஷத்தில் இங்கே கத்தே ஆகணும். அது மதர் மேரிக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு முன்னாடி யாராகலும் இந்த மாதிரி இருந்திருக்காங்களா? சொல்லுங்க. இல்லை. இந்த இடத்துல ஆபிரகாமோட ஃபெய்த்தை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மதர் மேரி மாதிரி அப்படியே அப்ரப்ட், அப்படியே இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் வேணும். இந்த பிள்ளை எப்படி வளர்ப்பேன்? ஒரு சின்ன பொண்ணு. யோசேப்பு என்ன சொல்லுவார்? லெட் மீ ப்ரே. நம்மளாம் என்ன செய்வோம்? ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேனோ, தப்பு கிடையாது, கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்றுமே கிடையாதுங்க. காட்ஸ் வேர்டு வந்தால் அப்படியே கீழ்ப்படிங்க, அப்படியே நம்புங்க, அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு டீச் பண்ணுறவங்களை விடவே நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது. அவங்க சில நேரத்தில் மாமிசத்தில் சொல்லிடுவாங்க. ஆனால் டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆமென். ஐயோ இவங்க சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லணும். இதை தான் ஊழியக்காரங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அதனால தான் இந்த பொண்ணு எடுத்தோம், அதனால தான் இந்த பையன் எடுத்தோம், அதனால தான் இந்த குடும்பத்தை தெரியும். யாரையுமே நீங்கள் ப்ளேம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இதை பிடிச்ச ஆமேன்னு சொல்லுங்க. உடனே அதே இடத்துலயே உடனே இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் தான் இதான். உடனே சொல்லிட்டாங்க என் ஆண்டவருக்கு. எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுவீங்க? கொஞ்ச நாள் கழித்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஆண்டவரே ஒரு ஃபாஸ்டிங் எடுக்கிறேன், ஒரு டீமாக நாங்கள் கை கோர்த்து ஜெபிச்சு பார்க்குறோம். ஒன்றும் கிடையாது. சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளோ ஊழியக்காரங்களோ ஆசாரியத்துவம் பண்ணுறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க? கோட்டை விட்டுருவாங்க. இது எதை பொறுத்து இருக்குன்னா, காடுக்கும் உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன் கனெக்ஷனை பொறுத்து இருக்கு. ஏலி கூட ஆசாரியன் தான். ஆனால் சாமுவேல் காடு சாமுவேல்கிட்ட தான் பேசுகிறார், குட்டி சாமுவேல்கிட்ட. ஆசாரியனை பேசலை. நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அவன் விளக்கு அணைந்து இருந்ததுன்னு இருக்கு. படித்து பாருங்களேன். விளக்கு என்ன இருக்குது? விளக்கு என்னது? ரெச்சிப்பின் தீபம். விளக்கு என்னது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அவன் ஆசாரியனாக இருக்கிறானே தவிர வார்த்தை இல்லை. ஹலோ, நீங்கள் எவ்வளோ ஜெபிக்கிறவங்களாகவும் நல்லவங்களாகவும் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். தாவீது சொல்கிறான், அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்தேன். உங்கள் இருதயத்துக்குள்ளே வைக்கும்பொழுது தான் கர்த்தர் பேசுகிறத நல்லா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. இவங்களும் அதே மதர் மேரி கேட்டாங்க தான். ஆனால் அவங்க எதுலேருந்து கேட்டாங்கன்னா ஃபெய்த்லேருந்து கேட்குறாங்க கொஸ்டின். இது ஒரு பெரிய டாஸ்க்கு.
டவுட் வரல, ஒன்றும் வரல. என் ஆண்டவருக்கு அடிமணி இம்ப்ளிசிட் ஒபீடியன்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறிச்சா? உன்னை விட்ரா பண்ணிக்கிட்டாங்களா மேரி? நீங்கள் பைபிளில் சிலதெல்லாம் நேரேட் பண்ணல. அவங்க அம்மா என்ன கேட்டிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹலோ, சில பெண்கள் என்ன கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கத்திரி வச்சுட்டாங்க. அதெல்லாம் அங்கே எழுதலை. ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் விசுவாசத்தை கெடுக்கிறவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. உங்களை ஊக்குவிக்கிறவங்களோட தான் நீங்கள் இருக்கணும். உங்களை ஊக்குவிக்கிறவங்களே இல்லைன்னா நீங்கள் தான் ஊக்குவிக்கிறவர். அதனால் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை ஊக்குவிக்கலாம். எப்பயுமே என்னை யாருமே ஊக்குவிக்கலன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு என்கரேஜாக யாருமே பேசலை. இவர் இருக்கிறாரு. நீங்களே ஒரு என்கரேஜர். எதுக்கு உங்களுக்கு என்கரேஜர்னு வர காடு? ஆமேன். ஸோ மதர் மேரி மாதிரி நீ கற்றுக்கொள்ள வேண்டியது, ஹேவ் சம் கொஸ்டின்ஸு, ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் டு காட், பட் இன் யுவர் ஃபெய்த், நாட் இன் யுவர் அன்பிலீஃப். ஒபே ஹிஸ் வேர்டு கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். ஆமென். ஹல்லேலூயா. ப்ராஃபஸி நிறைவேறுது பாருங்க. சகரியாவுக்கு நிறைவேறுது. மதர் மேரிக்கு நிறைவேறதா கிறிஸ்மஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும். சகரியாவுக்கு தூதன் இருந்து என்ன சொல்றாரு? என்னம்மா சொல்றாங்க? வாசிக்கிறீங்களா? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். சொல்லுங்க எல்லாரும். அவன் கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷமும் மகிழ்ச்சி. ஒரு பிள்ளைக்கு வயசாகி குழந்தை பிறக்குது அவங்க வீட்டிலனா எவ்வளோ இருந்திருக்கும் சந்தோஷம் இல்லை? மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு. அவன் எல்லாருக்கும் முன்னாடி பெரியவனாயிருப்பான். ஆமென். வழி ஆயத்தப்படுத்துவான் எல்லாருக்கும். இந்த ப்ராஃபஸி அனைத்து நிறைவேறிருக்கு. மேத்யூ 11:11 இது நிறைவேறுது பாருங்க. கிரைஸ்ட் சொல்றாரு இந்த வசனத்தை. இயேசு சொல்றாரு பாருங்க. ஜான் த பேப்டிஸ்ட், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. யாரு சொல்றா? இயேசு சொல்றாரு பாருங்க. ஜான் த பேப்டிஸ்டை விட பெரியவங்க யாருமே இல்லைங்கிறாரு. என்ன காரணங்க? ஏன் இவ்வளோ இது அன்பிலீஃப்ல இருந்து குழந்தை தரிச்சு பிள்ளைய இது பற்றி எடுத்துருக்குறாங்க? ஏன் தெரியுமா உங்களுக்கு? இவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததுனால, அதுக்கு அந்த சாப்டர் ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு எழுதப்பட்டதுனால நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அந்த பிள்ளையை குறித்து இயேசு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, மதர் மேரி எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க. எதனால் துள்ளிச்சு வயிற்றுல இருக்கிற குழந்தை? மேரி. அங்கே தான் ஆன்சரு. வயிற்றில் உள்ள பிள்ளை தெளிவா ஏங்க பழைய ஏற்பாட்டு முறைமையில தான் இந்த பிள்ளைய மகா பரிசுத்த ஸ்தலம், புறாவை எடுத்துன்னு போகிறது, இது டெடிகேஷனுக்கு, இதெல்லாம் வந்து ஜீசஸ் பிறப்பு எல்லாமே ஓல்டு கவர்னன்ட் தான். அது ஓல்டு டெஸ்டமெண்ட் தான். ஒரு ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பரிசுத்தாவினால நிரம்பினவங்க யாருமே கிடையாது, எக்ஸப்ட் எலிசபெத் வயிற்றுல பிள்ளை ஜான் த பேப்டிஸ்ட். அப்போ காடு சொல்லி கொடுத்தாரு இதை. ஸ்திரீகளிடத்துல பிறந்தவனை விட இவன் பெரிய ஆளுன்றாரு, பெரியவனாக இருக்கிறான் என்றாருன்னா என்னன்னா, வயிற்றுல இருக்கும்போதே ஹோலி ஸ்பிரிட் நிரம்பினது ஒன்று. ஹோலி ஸ்பிரிட்டை மேல் வீட்டில் இருந்து தான் எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. இவங்களுக்கு அதான் சொல்கிறேன், இவர் தான் ஃபஸ்ட்டு. ஆவியில் நிரம்பினது இவர் தான் ஃபஸ்ட்டு. அப்போ பெரியவர்ன்றது ஆவியில் நிரம்புறதை வச்சு தான் பெரியவர். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆவில நிரம்புறது. அல்லேலூயா. நிரம்புறாரு பாருங்க. என்ன வாழ்த்துனாங்க ஏமா? மதர் மேரி வாழ்த்துதலை கேட்டு வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று. என்ன வாழ்த்துனாங்கன்னு பைபிள்ல நீங்க தேடுனா ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே. இதுதான் நீங்க கேட்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட். இப்போ நம்ம ஹாய் அப்படின்ட்டு பிரைஸ் லார்ட், சிலர்லாம் ஷாலோம் அப்படின்வாங்க, எப்படி இருக்கீங்கன்னுவாங்க. இப்போ வந்து நல்ல இந்த இதிலெல்லாம் கவனித்து படித்தேன் நான். இந்த டிபிடியில் ஒரு இதில் என்ன இருக்குன்னா, இந்த மெட்டர்னல் ஆண்டி தான் இந்த இவளாமா. யார்? எலிசபெத் தான். எலிசபெத்து மதர் மேரிக்கு தாய் வழியில் அம்மாவுடைய வழியில் அத்தையாக வரணும். அம்மாவோட அண்ணா ஒய்ஃபாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தானே மெட்டர்னல் ஆண்டி. அந்த மாதிரி. அதனால தான் உடனே அவங்க போகிறாங்க.
வேகமாய் சீக்கிரமாக போகிறா, அந்த மலை நாட்டுக்கு போகிறா. அதை பார்க்கும்பொழுது தன்னுடைய விசுவாசத்துக்கு அது என்னவா இருக்குது? சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஆமேன். போன உடனே என்னன்னு சொல்லியிருப்பான்றீங்க? என்ன அந்த மெட்டர்னல் ஆண்டி அப்படின்ற உடனே இந்த பிள்ளை என்ன செய்யுது? நீங்கள் கேட்ச் பண்ணுங்க இதை. நீங்கள் காடோடைய வேர்டை அப்படியே உள்வாங்க வாங்க நீங்கள் சிரிக்கும் பொழுதே ஜீசஸ் சிரிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் காடோடைய வேர்டை உள்ளே வாங்க ஹாய் அப்படின் போதே அங்கே அனாயிட்டிங்காக இருக்கும். உங்களை தேடி அவங்க எங்கே நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களை பார்த்து என்ன வரணும்? நீங்கள் ஒருத்தரை பார்க்கும்போதே நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னும் போதே அவங்களுக்கு என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு என்ன வந்திருக்காங்க பரிசுத்தாவியில், அவங்க வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ள மாதிரி அவங்க உள்ளம் துள்ள வேண்டும். ஆமேன். கேட்ச் பண்ணுறீங்களா நான் சொல்கிறத? அப்படியே ரிசீவ். ஒரு சாப்டர்லேயும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அங்கே வந்து ஆனால் இவங்க எலிசபெத் வாழ்த்துனது நிறைய இருக்குது வேர்ட்ஸு. எலிசபெத் வாழ்த்துனதும் இங்கே துள்ள ஜீசஸ் அவங்க சொல்லிட்டாங்கல்ல, காட் சொல்லிட்டாரு, அப்போவே கன்சீவ் ஆயிட்டாங்க அவங்க. இவங்களுக்கு துள்ளிச்சான். ஆனால் வாழ்த்துக்கள் யார் அதிகமாக சொன்னது? எலிசபெத் சொல்கிற பாருங்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கர்த்தரால் உனக்கு சொல்லப்பட்டவள் நிறைவேறும். என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வந்தது எத்தனை மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு அவங்கள வாழ்த்துறாங்க பாருங்க. அப்போ நான் கேட்குறேன், காடை இந்த அம்மாவை கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிறுத்தியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த ஆண்டி இந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்தா மேட்ச் கரெக்ட். காட் இஸ் எ காட் ஆஃப் மிஸ்ஃபிட். கம் ஆன் எவரிபடி, காட் இஸ் எ காட் ஆஃப் மிஸ்ஃபிட் சொல்லுங்க. சகரியா அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இவங்க என் ஆண்டவருடைய தாய். இப்போ நான் கேட்குறேன், இந்த அம்மா வந்து மதர் மேரி வந்து இந்த மாரி தூதன் வந்தாங்க, நேரிட்டாங்க, இப்படி சொன்னாங்க, அது மாதிரி நீங்கள் குழந்தை தரிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால் வந்தேன்லாம் இவங்க பேசிக்கிறாங்களா? அப்போ போகிறாங்க. அப்போ பாருங்க, என் ஆண்டவருடைய தாய். ஹூ இஸ் த ஆண்டவர்? ஜீசஸ். அப்போ எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க எலிசபெத்து. வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொல்றாங்க பாருங்க. அல்லேலூயா. இவங்க மதர் மேரி வந்து ஹாய்னு சொன்னதுமே இந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளுது. இவங்க வாழ்த்துன உடனே இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நல்லா கவனிங்க, இவங்களுக்கு பிள்ளை துள்ளலாம் இல்லை, ஆனால் இவங்க சொல்லாமே இந்த ஆண்டவருடைய தாய்ங்கிற அளவுக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்னங்க தெரிஞ்சுக்கிறீங்க? ஏங்க, கர்த்தருக்குள் ஆண் என்று இல்லை பெண் என்று இல்லைங்க. ஏன் சகரியாவை கொண்டாந்து அங்கே வச்சார்? சகரியா தான் சரியாக வேண்டியது இருந்தது. எத்தனை பேருக்கு புரியுது? சகரியா எலிசபெத்தை வச்சிருக்கலாம், ஆனால் பழைய ஏற்பாட்டெல்லாம் பெண்களை வந்து தனியாக தான் வச்சுட்டாங்க. கிரைஸ்ட் வந்த பிறகு தான் பெண்கள்ல ஒரு கூட்டமே அவரோட போனாங்க. அதனால சகரியாவுக்கு பதிலாக எலிசபெத்தை வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் பிரச்சனை கிடையாது தான். ஸோ உங்களை ஆணாக இருக்கிறோம் பொண்ணாக இருக்கோம், நான் இப்படி இருந்தால் செஞ்சுருப்பேன் அப்படி இருந்தால் செஞ்சுருப்பேன்னு இல்லை. கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை சொல்லும்போதே அந்த வார்த்தை அநேகர் ஆசீர்வதிக்கும். சொல்லும்போதே ஆவியானவர் உனக்குள்ளேருந்து அவங்கள நிரப்புவார். ஆமேன்னு சொல்லுங்க. நீ எதையும் வெளிப்படையாக சொல்லாமே உனக்கு கர்த்தரே உனக்கு எல்லாம் வெளிப்படுத்திடுவார். ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் இன்னைக்கு தேவை. இதுக்கு தான் கர்த்தர் உங்களை உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து இந்த போன வருஷத்தில் காப்பாற்றி இந்த வருஷம் வச்சுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.